Nemathi Property Management. Contact 766 700 8999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550 144440 9345044044. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைய நம்ம வந்திருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை துவங்கிய பிறகு அந்த கொடியை இப்போ தான் ரீசெண்டாக அறிமுகப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு பேச்சு இருக்குன்னா, விஜயை பார்த்து திமுக பயப்படுது, விஜயை பார்த்து திமுக ஒரு அச்சத்துக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா ஆட்சியில் இருக்கிற கட்சி அவங்க தான், யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க பக்கம் போயிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. அதனால தான் அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபேக் நியூஸை போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நியூஸே வரல, ஆனால் வேண்டுமென்றே ஒரு நியூஸை உருவாக்கி அமைச்சரவை மாற்றம்னு போட்டு கொஞ்சம் ஃப்ளாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு சீப்பான டாக்டிக்ஸ்ன்னு சொல்லி விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறது திமுக. எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவங்களை? இது நிறைய பேசிட்டோம், வேறு வழி இல்லை. திமுக பயப்படுதுன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. திமுக தலைமையோ திமுக மூத்த நிர்வாகிகளோ இப்படி இந்த மாதிரியான டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல. இது அந்த திமுக ஆதரவாளர்கள் ஐடி விங்கில் இருக்கிறவங்க ஒரு அரசு அதிகாரியை பயன்படுத்தி கொண்டு செய்த ஒரு சில்லறத்தனமான வேலைன்னு வச்சுக்கலாம். அதாவது அமைச்சரவை மாற்றம் பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரியிலேருந்து பேசப்படுகிற ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கும். ஆமாம், புதிய செய்தியும் இல்லை. ரெண்டாவது இன்றைக்கி நடக்கும், நாளைக்கு நடக்கும். செந்தில் பாலாஜி வர போகிறாரு, வந்தவனே மாற்ற போகிறாங்க, 2 அமைச்சர்கள் ட்ராப் பண்ண போகிறாங்க, 2 பேர் உள்ளே வர போகிறாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்குது. அது அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக அமைச்சரவை மாற்றம் நடக்கப் போகிறது அப்படின்னு எல்லோரும் காத்து கிடந்தார்கள். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இவருடைய கொடி அறிமுகம் நடந்து கொண்டிருக்கிற அந்த 20 நிமிடம் கழித்து திடீரென்று இப்படி அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லி எல்லா முன்னணி டிவி நிறுவனங்களிலும் போட்டது தான் மிகப்பெரிய தவறு. கிளப்பி விடுறது யாரை வேணா இருக்கட்டுங்க, திமுக இருக்கட்டும், இல்லை திமுக தலைமையே சொல்லட்டும். அவங்க பயப்பட்டான்னு கூட வச்சுங்க. ஐயோ விஜய் வந்துட்டார், இந்த என்ன சொல்கிறது, கல்யாணத்தில் சீப்பு ஒழிச்சிட்டா கல்யாணம் இருந்த கதை தான். அவர் இந்த டிவியில் செய்தி பிரேக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒரு கொடி காணாமல் போயிடுமா? கொடி பற்றி யாரும் பேச மாட்டாங்களா? அதுக்கப்புறம் யாரும் கொடி கட்டி ரோட்டில் போக மாட்டானா கட்சிக்காரன்? இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த நேரத்தில் செய்தி எல்லா மீடியாக்களும் வேறு வழி இல்லை. நீங்கள் டிவியில் இன்றைக்கி அப்படி தான் கலாச்சாரம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் எல்லா மீடியாவும். அதில் பிரேக்கிங் நியூஸ் போட்டு அந்த செய்தியை ஒரு அரை மணி நேரம் விவாதத்திலேருந்து அப்படி ஒதுக்கி வச்சாங்க. வேறு என்ன நடந்தது? வேறு ஒன்றும் கிடையாது. இதுலேருந்து அவமானப்பட்டது யார் கட்சியில்? திமுக தான். அப்புறம் அதனால் இது இந்த செயலை செய்திருக்க வேண்டாம். ஏன் அப்படி பண்ணுறாங்க? தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது மூத்த நிர்வாகிகளோ கட்சியினுடைய தலைமையோலாம் இல்லை இதில். அதான் சொல்கிறேன். இது எப்படின்னா, சின்ன பசங்க வெள்ளாமல் வீடு சேராதுன்னுவாங்க. சார் சிஎம் கேட்குறாங்க, சார் அமைச்சரவை மாற்றமா? தெரியாதுங்க, எனக்கே தகவல் வரலையாங்க அப்படிங்கிறார் அவர். அதான் உண்மை, அதெல்லாம் உண்மை. இப்போ அவர் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதுக்கு முன்னாடி கண்ணும் காது வச்சு வதந்தி கிளப்புறது வேறு யாரும் இல்லை, பொதுமக்கள் கிடையாது. பொதுமக்கள் கிளப்புற வதந்தி வேறு வதந்தி. இந்த சாமி அப்புறம் பேய் பிசாசுன்னு கதை கட்டுவாங்க. அரசியல் கதை கட்டுவது நம்ம நண்பர்கள் தான், நம்ம சகோதரர்கள் தான், நம்ம மீடியா மக்கள் தான், வேறு யாரும் கிடையாது. யாரை நொந்துக்கிறது இல்லை, யாரை நொந்துக்கிறது? ஒரு செய்தி தலைமைச் செயலாளர் 4 மணிக்கு இங்கே போகிறார், புரோட்டோக்காலுக்கு கவர்னர் பார்க்க போகிறார். இதை கண்ணு காது மூக்கு வச்சு இப்படி கதை கட்டி மீடியா குரூப்பில் போட வச்சது யார்? வாட்ஸ்அப்பில். எதுக்கு பண்ணணும்? இதனால் பலன் என்ன? ஒரு பலன் இல்லை, 0 தான். அதனால் திமுக பயப்படுறதில்ல, இந்த செய்தியை நாங்கள் மடைமாற்ற முடியும்னு சொல்லி கொஞ்சம் அரிப்படுத்த ஐடி விங் செய்த ஒரு அவதூறு. கடைசியில் மூத்த அமைச்சர்களே ஐடி விங் மீது ஒரு வெறுப்புணர்ச்சியோடு பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அது. இதில் உதயநிதி எதிர்த்து தான் விஜய் வராரு, உதயநிதி தான் மெயின் டார்கெட் ஃபார் விஜய் அப்படின்னு பேசப்படுகிறது. காரணம் என்னென்னா, 2026 ஒரு மெயினான எதிரியாக பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் திமுக தான், பிஜேபி கிடையாது. ஸோ அப்போது அந்த ஃபோர்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. ஏன்னா அவரோட ஃப்ளாக் வெளியிடுறாரு, அப்போ இவங்க டிஎம்கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி உதயநிதி கையில் வச்சுருக்க ஒரு ஃப்ளாகை வெளியிட்டாங்க, டக்குன்னு டெலிட்டும் பண்ணிட்டாங்க. திமுக கூட அர்த்தங்களை போட்டாங்க, அப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க.
அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துது சார்? உதயநிதி எதிர்க்க தான் விஜய் வராருங்காம புரிஞ்சுக்கணுமா அதை? இல்லைங்க, இதுதான் சொல்லுனேன். ஒரு அரசியலில் ஒரு பாலப்பாடம் இல்லாத ஒரு ஐடி விங் இளைஞர்கள், அது சமூக அதில் உலாவறாங்கல்ல, டிஎம்கே ஐடி விங்கில் ஆர்வ கோளாறில் உடனே ஐயோ விஜய் வெளியிட்டோடனே நமக்கு நம்ம தலைவர் இளம் தலைவர் உதயநிதி அவர் படத்தை போடலாம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நேச்சுரலாக. இப்போ எப்படி விஜய் ஒரு பற்றின ஏதாவது ஒரு ட்விட்டரில் ஏதாவது ஒரு போட்டால் அஜித் வந்து ஒரு கோஷ்டி வரும், உடனே விஜயை போட்டு அடிக்கும். உடனே அஜித் படத்தை பற்றி எதனா ஒன்று போட்டால் விஜய் கோஷ்டி வரும், விஜய் கோஷ்டி அடிக்கும். அப்படித்தான் சினிமாத்தனமாகத்தான் இந்த ஐடிவிங் சமூக வலைதளங்களில் அடித்துக் கொள்கிறார்கள். அரசியல் அஜித்தா மாறிட்டாங்க. ஆமாம், எல்லா கட்சியும் இப்படி தான் இருக்குது. அதிமுக, நாம் தமிழர், எல்லா கட்சியும், பாஜக எல்லாமே அப்படி தான் அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் ஒரு சம்பவத்தை போடுங்களேன், ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி போடுறாங்க. அண்ணாமலையும் உதயநிதியும் சந்தித்த மாதிரி ஒரு காட்சி போட்டாங்க. எங்க அந்த நாணய அது படத்தை எப்படி வந்தது? அண்ணாமலை வந்து எப்படி பண்றாரு, உதயநிதி எப்படி பண்றாரு, கை காட்டுற மாதிரி அதை எடுக்க அப்படி காட்சி இருக்குமா? இது சொல்றேன். இது இணையதளத்தில் எப்படி இது மார்ஃபிங் பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணி போடுறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வதந்திக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்காது. அது வந்து ஒரு கலைந்து போகிற மேகக்கூட்டம் தான், அந்த மாதிரியான செயல் தான். இது வந்து கடந்து போனோம். ஆனால் அதில் மாட்டிக்கிட்டது மீடியா. நான் திரும்ப சொல்கிறது தான், சமூக வலைதளங்களில் வர செய்திகளை நம்பி, வாட்ஸ்அப்பில் வர செய்திகளை நம்பி, வாட்ஸ்அப் பொய்களை நம்பி மீடியாக்கள் போட்டால் தப்பு. என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு முதலமைச்சர்கிட்ட கேட்க முடியும், அதிகாரிகிட்ட கேட்க முடியும், முருகானந்தத்தை கேட்க முடியும். சார் இந்த மாதிரி அமைச்சரவை மாற்றம் பட்டியலாக கொண்டு போக போகிறீங்க? இல்லை சார், நான் கர்டிசியாக போக போகிறேன், புற்றாக்கல் போகணும்னு சொல்ல போகிறார். அது போட்டு போங்க. யார் முந்தி தருவதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பை பார்த்து செய்தி போட்டிங்கன்னா, கடைசியில் நான் சொல்கிறேன், கட்சி அவமானப்பட்டதை விட மீடியா அவமானப்பட்டது. பொதுமக்கள்லாம் மீடியா மீது தான் வந்து கோபத்தை காட்டி செய்தியில் ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுதான் சிக்கல். நீங்கள் கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாம் சொல்லியாங்க தான் வரும். எல்லா தவறும் மீடியா மக்கள் மீது தான் போய் வெடியும். சார், குறிப்பாக இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து சொல்கிறதுனால சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு டாக் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு இன்னைக்கு நாளைக்குங்கிறாங்க, பட் எதுவுமே நடக்கலை. ஆனால் ரீசெண்டாக சில பேர் பேசும்போது 2 டெபுட்டி சிஎம் வருவாங்க, துரைமுருகனையும் மாற்றுவாங்க, உதயையும் மாற்றுவாங்க, சில பேர் வேணால் மாற்ற வாய்ப்பு இருக்குன்றாங்க. உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன சார்? ஆக்சுவலி இல்லை, துணை முதல்வராக உதயநிதியை கொண்டு வர வேண்டும் என்று அவங்களுடைய குடும்பம் விரும்புகிறது. திமுக குடும்பமா இல்லை உதயநிதி விரும்பவில்லை. ஓகே, உதயநிதியே விரும்பலைங்க. அவரை போய் அவருடைய ஒரு சர்க்கிள் இருக்கும்ல. இப்போ நான் ஒரு அரசியல் அதிகாரத்தினா எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும், என்னை வந்து நெருக்கடி பண்ணுவாங்க, நீங்கள் இப்போ அதிகாரத்தை கையில் எடுங்க. ஆனால் நீங்கள் இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கலைஞர் வந்து ஸ்டாலினை எப்படி வழி நடத்தினார், அவர் எப்படி அதிகாரத்தை கொடுத்தார். ஒரு இடத்துல கூட ஸ்டாலினை அவர் முன்னிலைப்படுத்தினார்னு எல்லாம் நிறைய சொல்லுவாங்களே, அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. தனக்கு பிறகு அந்த கட்சியை அவர் தான் வழிநடத்த போகிறாருன்னு கலைஞருக்கு தெரியும். ஆனால் அந்த துணை முதல்வர் பதவி தருவதற்காக 2008 எத்தனை சிக்கல் நடந்தது. நீங்கள் 96 to 2001 ஒரு துணை முதல்வர் கொடுத்துருக்கலாம்ல. ஸ்டாலின் ஏன் கொடுக்கல? ரொம்ப வெயிட் பண்ணார். எங்க அமைச்சரே ஆக்கலாங்க, அமைச்சரே ஆக்கலையா? அப்படி இருக்கும்போது 96 அமைச்சரானாரா? 96 ஆகலை சார், 96 ஆகலை. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது அமைச்சராகிறாரு, உள்ளாட்சித்துறை கொடுக்குறாங்க, துணை முதல்வர். நீங்கள் அப்படிலாம் கொண்டு வரும்போது எத்தனை நெருக்கடி இருந்தது தெரியுங்களா? அதுக்கு பதிலாக அழகிரிக்கு ஒரு பதவி கொடுக்கணும், தென்மண்டல அமைப்பு செயலாளர். இவர் துணை முதல்வர்னா அவருக்கு கட்சியில் ஒரு அதிகாரத்தை தரணும், புதிய பதவியை உருவாக்கி கொடுக்கணும். இல்லை, ஏற்கனவே இருந்தது தான். தென்மண்டல அமைச்சர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் திமுகவில். அடுத்து அழகிரிக்கு அந்த பதவியை கொடுக்குறாங்க. உடனே கனிமொழிக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டும். குடும்பத்தை அவ்வளோ பேலன்ஸ் பண்ண வேண்டியது. ஆனால் இங்கே அது எதுவுமே கிடையாது. இவர் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் சொன்னால் அந்த பதவியை அடைவதற்கு ஸ்டாலின் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதாவது 2016 முதலமைச்சர் கலைஞர் அப்படின்னு அவர் வரணும்னு ஆசைப்பட்டு நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னவர் திடீர்னு திருவாரூர் நிற்க போகிறேன்ட்டார். திரும்ப 2வது முறையாக இந்த ஐடிவிங்க என்ன பண்ணுச்சு? இவர் அது வரைக்கும் அந்த சிஎம் ஃபார் தமிழ்நாடு, ஸ்டாலின் ஃபார் தமிழ்நாடுன்னு போட்டாங்க. ஸ்டாலின் ஃபார் தமிழ்நாடு, சிஎம் ஃபார் தமிழ்நாடு. இந்த கார்டு போட்டது தான் கலைஞர் அவர்கள் நான் திரும்ப போட்டியிடணும்னு அறிவித்தார். நான் இருக்கும்போதே தமிழ்நாட்டுக்கு நீதான்ற தமிழ்நாடு ஃபார் ஸ்டாலின் போட்டதுக்காக 2வது முறை நின்றார் அவர்.
நமக்கு நாமேன்னு சொல்லி நடைபயணம் போய் கொண்டிருக்கிறார். கட்சி வந்து ஆட்சியில் அவர் என்னன்னா ஜெயித்த பிறகு நம்மை முதலாக அறிவித்து விட்டு அவர் ஓய்வு பெற போகிறார் அப்படின்னு ஒரு ஸ்டாலின் நினைத்திருக்கலாம். ஆனால் அதுக்கு கூட கலைஞர் தயாராகலை. அப்படி இருக்கும்போது உங்கள் கூட இந்த வயசுலேயே சின்ன வயசுலேயே அமைச்சராக்கி அழக பார்க்குறார் அப்பா. அப்புறம் எதுக்கு துணை முதல்வர் நெருக்கடி கொடுப்பதற்கு என்ன ஸ்பேஸ் இருக்குது? இல்லைனாலும் நீங்கள் துணை முதல்வர் தான். அறிவிக்கப்படவில்லை என்றாலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறீர்கள். தேர்தல் பணிக்குழுவாக உதயநிதி இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தான் பிரச்சார பட்டியலில் எல்லாம் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இது தேவையில்லாத ஒரு சர்ச்சை. இந்த தொடர்ந்து அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்பவில்லை. அவர் என்ன சொன்னார்? பழுக்கவில்லைன்றார். அப்போ அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் பொதிந்து இருக்கிறது. அதுதான் மீனிங். நேரம் வரலன்றதா. செந்தில் பாலாஜி வந்து ஒருவேளை வெளியே வந்தார்னா அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்பது தான் நான் பலமுறை சொல்லப்பட்ட செய்தி. அந்த நேரத்தில் யாருக்காவது புதியவர்களுக்கு இடம் அளிக்கலாம், இருக்கிற பழைய ஆட்களை வெளியே அனுப்பலாம், இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் செந்தில் பாலாஜி வராத வரை அமைச்சரவை மாற்றம் நடப்பது கடினம். இதுதான் என்னுடைய பார்வை. நிறைவாக ஒரு கேள்வி சார். ஸோ விஜயனுடைய இந்த நேற்று அதை பண்ண பிறகு ஒவ்வொன்றுமே ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாரு. சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொடி விளக்கம் கேட்டால் மாநாட்டில் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி அவர் பண்ணுறது வந்து ஒரு திரைப்பட பாணியிலேயே கட்சியை கொண்டு போகிறாரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறது. எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? அல்லது ஒரு விஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கு? நீங்கள் அவருக்கு ஆசை இருக்கிறது, விஷன் இருக்குதான்னு தெரியல. விஷன் இருந்திருந்தால் இந்த கொடி அறிமுக அந்த நிகழ்வுலையே தன்னுடைய கட்சிக்காரர்களை அறிமுகப்படுத்தியிருப்பார். அவருடைய இந்த புதுவை ஆனந்த் என்ன கொடுமையாக பாருங்கள். அங்கே ஆஃபீஸ் மேனேஜர் மாதிரி பையிலேருந்து கட்டப்பையில் அந்த கொடியை கொண்டு வர்றாரு. கொடியை கொடுத்துட்டு போய் ஓரமாக நிற்கிறாரு. பொருளாளர், கட்சியினுடைய பொருளாளர் அவர் நிற்கிறாரு. அவரெல்லாம் நிற்க வச்சு பொதுச் செயலாளர், பொருளாளர் இவங்களாம் நிற்க வச்சு அந்த கொடியை அறிமுகம் பண்ணியிருந்தா என்ன கெடுதல்? அதான் சார் வராரு. எதுவும் கற்றுக்கவே இல்லை சார். இதுக்கெல்லாமா கற்றுக்கணும்? இதெல்லாம் சினிமாவாது. இப்போ சினிமா விழாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பட விழாவாக இருந்தாலும் யாரும் எல்லாமே கீழே உட்காந்துருப்பாங்க. இது ஒரு 10-15 ஆண்டு காலமாக நடக்கிற சினிமா விழா. அந்த அவர் மட்டும் போய் மேடையில் பேசுவார். இப்போ வாழைன்னு ஒரு படம், ஆமாம், அந்த படத்தில் வெளியே பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக பேசுவாங்க. மிஷ்கின் பேசுவார், அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர். அது சினிமாங்க. ஜெயிலர் படம் ஒவ்வொருத்தராக ரஜினி பேசுவார், கலாநிதி மாறன் பேசுவார், அனிருத் பேசுவார். அது ஒரு சினிமா. அரசியல் அப்படி அல்ல. நீங்கள் அரசியல் என்பது எல்லோரும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு முயற்சி. உங்களுக்கு அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்கள் உங்களை கட்சியை தாங்கணும், ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும். இவர் வந்து பாண்டிச்சேரி ஆனந்தெல்லாம் வச்சுக்கிட்டு பாவமாக இருக்குது எனக்கு. அவர் உண்மையிலே கட்சியோட பொதுச் செயலாளர் மாதிரி இல்லை. அவர் ஸ்டோர் ரூம் மேனேஜர் மாதிரி இருக்கார். இந்த கட்சி கொடியெல்லாம் வச்சு பூட்டுவாங்கல்ல, ஸ்டோர் ரூம் மேனேஜர் மாதிரி இருந்தார். வேறு எல்லாமுமா இருக்கார் விஜய்க்கு. அவர் அப்படி கிடையாது. பொதுச் செயலாளர்னு அந்த அந்தஸ்து இருக்கணும். கட்சியுடைய பொதுச் செயலர். அப்போது நீங்கள் பொதுச் செயலாளரே பயிற்சிக்கு வைப்பீங்களா? அது வந்து அரசியல் என்பது வேறுங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒன் மேன் ஷோ மாதிரிலாம் இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு கட்சி இப்போ இந்த நேரத்திலே ஒரு 10 பேர் தமிழ்நாட்டில் ஒரு அரசியலிருந்து ஓய்வெடுத்து முடிகிற கருவாயில் வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிற ஒரு பழம்பெரும் தலைகளை இவங்களாம் என் பின்னாடி இருப்பாங்க. என்னோட திங்க் டேங்க் இவங்க, என் கட்சியினுடைய சிந்தனையாளர் பிரிவு இவங்களோட வழி நடப்பேன் அப்படின்னு ஒரு பல நல்ல முன்னுதாரணம் இருக்கிற அரசியல் தலைகளை கொண்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், கரைப்படாத கரங்களை கொண்டு வந்து இவங்களாம் என் பின்னாடி இருக்காங்கன்னா ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இப்போ இது வரைக்கும் பாருங்கள், யாராவது ஒருத்தர் வரவேற்கிறாங்களா விஜயை? அவர் சார்ந்த திரைத்துறையினர் யாரும் வரவேற்கல. யாரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்களா? வாழ்த்து காத் சுப்ரா சொல்லியிருக்காரு, கனகராஜ் இப்போ ஜெயிச்சார் ஒரு இயக்குனர், அவர் சொல்லியிருக்காரு. ரஜினி சொன்னாரா? ரஜினி இன்னும் கமல் சொன்னாரா? சரத்குமார் சொன்னாரா? அவங்களா அது சொல்லலை. அதாவது அவருடைய நயன்தாரா சொன்னாங்களா? நயன்தாரா சொல்லலை சார். இப்போ யோசித்து பாருங்கள், அவங்க சார்ந்த திரைத்துறையினரே வந்து வாழ்த்து சொல்லலை. நான் யாராக இருந்தாலும் ஒரு துறையில் வந்து ஒரு முயற்சி எடுக்கும்போது வாழ்த்துன்னு சொல்லணும்ல, ஒரு அறிக்கை ஒன்றும்ல. ஏன் வரல? வந்து விஜயை பற்றி கமல் எத்தனை முறை சிலாகிச்சிருப்பார். ஒரு கமல் வந்து சொல்ல ஒரு என்னங்க இருக்குது, ஒரு போட்டியாக இருந்தால் கூட அரசியல் தானே, வரட்டும்னு சொல்லி வாழ்த்த வேண்டியதானே. கொடி அறிமுகப்படுத்தி வாழ்த்து சொல்லாமல், அறிக்கை விடலாமல். என்னுடைய இளவல் வந்திருக்காருன்னு பிரேமலதா போய் வீட்டில் போய் பார்த்துருக்காரு. பிரேமலதா கூட நீங்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வாழ்த்தி வரவேற்கலையே.
அவர் வந்து எப்பயுமே எனக்கு வர்றவர் தாங்க, என் தம்பிங்க அவர், அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் அது அரசியல் என்பது நீங்கள் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு துறை. எதிர்க்க பார்த்தா சிரிக்கணும், கட்டி பிடிச்சிக்கணும். இது சினிமாவோட மோசமான இடம் இது அரசியல். சினிமா வந்து ஒரு 3000 பேர் இருக்கிற இடம். இந்த 3000 பேர் இடத்துல 30 லட்சம் பாலிடிக்ஸ் இருக்கும். அரசியல் வந்து இன்னும் கொடுமை. அதனால் உங்களை வந்து எல்லோரும் முதல்ல கத்தி வச்சுருப்பாங்க, எல்லாம் கட்டி பிடிப்பாங்க. இது வரவேற்பதற்கான இடம் அல்ல, உங்களை போட்டு பார்ப்பதற்கான இடம் இது, உங்களை வீழ்த்த வேண்டிய இடம் இது. இப்போது அஜித் படம் வருது, இல்லை சிவகார்த்திகேயன் படம் வருது, ஓடணும், நீங்கள் வாழ்த்து சொல்லிட்டு போயிடலாம். அந்த படம் ஓடுறது யாருக்குன்னா. ஆனால் அரசியல் அப்படி இல்லை. நீங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கணும், தோற்கவே கூடாது. அப்படியான இடம் இது. நீங்கள் தோற்று போனால் உங்களை வந்து எப்படி ஓரங்கட்டி ஏறி அடிப்பாங்க தெரியுமா, ரொம்ப கஷ்டம். அதனால் அரசியல் என்பது அது வந்து ஒரு வலிமைப்படுத்துவதற்கான ஒரு இடத்தை வந்து இன்னும் அடையவில்லை தான் நான் பார்க்குறேன். 2ஆம் கட்ட தலைவர்கள் தன்னுடைய கொள்கைகள் கொடி விஷயத்தை வந்து சொல்லும்போதே ஒரு வரலாறு. நீங்கள் ஒரு வெளிப்படையாக இருக்கணும், பத்திரிகையாளர்கள் சந்திக்கணும். திரும்ப எல்லாருக்கிட்டே சொல்கிற பதில் இதுதான் என்னோடய பதில். அவர் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கணும், அதில் நிறைய செய்திகள் உங்களுக்கு வரும், உள்வாங்கணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் சந்திக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வந்து வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது உங்களை பல கேள்விகள் வரும். உங்களை செதுக்குகிறது தான் அதெல்லாமே. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், உங்களை சிதைப்பதாக நீங்கள் கருதவே கூடாது. உங்களை நோக்கி வீசப்படுகிற கேள்விக்கணைகள் உங்களை வந்து செதுக்குகிறது அப்படின்ற எண்ணத்தோடு தான் நீங்கள் அணுகணும். நீங்கள் வந்து ஜோக்தனமாக கேட்பான், சீரியஸாக கேட்பாங்க. அதில் ஒரு 2-3 கேள்வி உங்களுக்கான கேள்வியாக இருக்கும். ஓ, இந்த கேள்விக்கெலாம் பதில் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி வந்துருக்கலாமா, இதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு வரணும், இத்தனை படிக்க வேண்டியிருக்கும் அரசியலில். நீங்கள் இப்போ நடந்த சம்பவத்தை அப்படி கிராஸ் பண்ணத்துல இன்னொரு தலைவர்கிட்ட கேட்பாங்க, அவருக்கே தெரியாது. அப்படியா, இன்னும் நான் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா, பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, இன்னும் பார்க்கலங்க, கேள்விப்படலன்னு. ஆனால் நம்ம மக்கள் விட்றாங்களா, மைக்கிட்டு இல்லை சார் இப்படி சொன்னார், அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், சொல்லிட்டு போங்கன்றான். அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி மீடியா உலகம் மாறி போயிருக்கிறது. அப்போ எத்தனை இடங்கள் நீங்கள் வேறு சினிமா நடிச்சிட்ருக்கீங்க. இப்படித்தான் கமல் வந்தார், ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு வந்தார், டிவி நோக்கி வீசினார், டிவியை உடைச்சார். நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு பார்க்க போகிறீங்கன்னு உருட்டினார், மிரட்டினார், அரட்டினார். என்ன ஆனார் கடைசியில்? ராஜ்யசபா எம்பிக்காக இப்போ திமுக கூட கூட்டல இல்லை, என்ன ஆனார்? தனிச்சு போய் நிற்க. அரசியலை பற்றி சொல்ல, நான் நடித்து கொண்டிருக்கிறார் சினிமாவில். அரசியல் என்பது நீங்கள் முழு மூச்சாக செயல்பட்டாலே வெற்றி பெறுவது கஷ்டம், குதிரை கொம்பு இல்லை. ஆனால் அவர் கடைசி படம்னு சொல்லலை கமலஹாசன், இவர் சொல்கிறாருல்ல. அப்படி கிடையாது. அரசியல் என்பது நீங்கள் கடைசி படம் சொல்லவே கூடாது. கமல் வந்து அரசியல் இறங்கும்போது அவர் ஏதோ ஓய்வு பெற்று விட்டார், சினிமாவிலேருந்து நடிக்க மாட்டார்னு நினச்சாங்க. அப்போ தான் வந்து அரசியல் இருக்க முடியும், முழு மூச்சாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு விக்ரம் படம் ஓடி ஒரு 400 கோடி வந்தவுடனே திரும்ப நடிக்க போயிட்டார் அரசியலை விட்டு. பார்ட் டைமாக அரசியலை பார்க்குறாரு. கேட்டால் யார் பார்ட் டைம் பார்க்கல, எல்லோரும் பார்ட் டைம் தான் அப்படின்னு விளக்கம் சொல்கிறார். அப்படி கிடையாதுங்க. தூங்கும்போது கூட காலாட்டுன்னு தூங்கணுங்க இந்த அரசியலில், இல்லாட்டி சமாதி கட்டி மூடி கொடியேற்றிட்டு போயிடுவான். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த படம் ஒரு பெரிய படம் ஓடிச்சு வச்சுங்க, 400 கோடி, விஜய்க்கு ஆசை வரும், இன்னொரு படம் நடிச்சுட்டு வந்துட்டுமான்னு கருத்து கேட்பார். நீங்கள் தூக்கி போட்டு வரணுங்க. அரசியல் என்பது வியர்வை சிந்த மக்களோடு மக்களாக சேதி சகதி எல்லாத்துலேயும் நீங்கள் உருண்டு பிறண்டு அவங்களோட நிற்கணுங்க. நீங்கள் அந்த ஒரு விஜய் என்பவர் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் ஹீரோன்னு அப்படி ஒதுங்கலாம் நிற்கக்கூடாது, கேரவன் பாணியில் வரவே கூடாது. நீங்கள் மக்களோட நம்ம சட்டையெல்லாம் வேறு விருதுக்கு நீங்கள் ரோடுக்கு வரணும், உங்களை பார்த்து பழகணும். அவன் விஜய் நம்ம கூப்பிட்டு வருவார் போராட்டத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு வருவார்ப்பா அப்படி நீங்கள் உங்களை வந்து ரசிக்கணும். நீங்கள் சினிமா மாதிரியே வச்சு ஐயோ ஹீரோ 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 ஹீரோன்னு பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் நடைப்பயணம் போகணும், மாவட்ட அரசியல் பார்க்கணும், ஒவ்வொரு கிராமத்தில் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியணும். நீங்கள் அதெல்லாம் கேட்டால் தான் நீங்கள் பக்குவமே அடைய முடியும் அரசியலில். நீங்கள் உட்காந்து கேரவன் அரசியல் பண்ணிட்டு இருந்தால் கமல் மாதிரி தான். இன்னொரு கமலாக விஜய் மாறினால் ஆச்சரியப்பட முடியாது. இன்னொரு படம் கிடைத்தால் நான் நடிச்சுட்டு வரேன்னு போவார். யார் போய் தடை போட முடியும்? புதுவை ஆனந்த் போய் சார் என்ன தமாஸ் பண்ணுறீங்களா கேட்டுருவாங்க. பட் மக்கள் நிராகரிப்பாங்களா? அப்போ அதுதான் நான் சொல்கிறேன், அது நடக்க தானே போகுது. நீங்கள் அரசியல் என்பது அப்படி அல்ல. இன்றைக்கி இருக்கிற பொருளாதார அரசியல், போட்டி அரசியல்,
பொறாமை அரசியல். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் களத்தில் விளையாடணுன்னா நீங்கள் வந்து ரோடுக்கு வந்துடணுங்க. டெய்லி மக்களை சந்திக்கணும். அப்போ 26 வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை? ரொம்ப கம்மியாக 4%லேருந்து 6%, 7% வரலாம். அதிகபட்சம் 8 தாண்டலாம் தனிச்சு நின்னா. அவ்வளோதான். அதை தாண்டி கிடையாது. கூட்டணி வைத்தால் ஒரு ஏதாவது பரபரப்பான திடுக்கு சம்பவம்லாம் நடக்கலாம். அது கூட்டணிக்கு போவாரான்னு தெரியாது. அப்படி கூட்டணிக்கு போய் ஃபெயிலியர் ஆனாலும் உண்டு. நம்ம எதுவுமே சொல்ல கணிக்க முடியாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இதே பலத்தோடு எதுவும் சேதாரம் இல்லாமல் நின்னாங்கன்னா எதிர்க்கு நிற்கிற எந்த கட்சி எந்த கூட்டணியும் கண்டிப்பாக சிக்கல் தான். ஓகே. அப்படி இருக்கும்போது விஜய் வந்தால் மட்டும் மாற்றம் வந்துடும்லாம் நான் நினைக்கவில்லை, நான் கருதவில்லை. பலவிதமான கேள்விக்கு ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படையாக பதில் கொடுத்துக்க மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. மக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.